மக்களுடைய எழுச்சி, உணர்ச்சி, ஒற்றுமை, இதற்கு கிடைத்த இந்த மாபெரும் வெற்றியை இந்த தருணத்தில் எங்கள் மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த மனுவர்களுக்கெல்லாம் நல்ல நன்றிங்க. ஆனக்காலில சீட்டெழுதி மதுரை ஹைகோர்ட் போன இளவட்டுங்க. ஹைகோர்ட் சர்ச்சையை மெச்சு வந்தாரு எங்க அரட்டாவட்டி இளைஞர்கள். குதிரைக்காலில் சீட்டெழுதி மதுரை கோர்ட்டுக்கு போன இளவட்டங்க. குதிரைக்கால மெச்சு வந்த எங்க கோர்ட்டு சர்ச்சையை மெச்சு வந்த எங்க அரட்டாவட்டி இளைஞர்களுக்கும் அனைத்து நன்றியே நன்றி. அரிட்டாப்பட்டியும் அதை சுத்தி இருக்க கிராமத்து மக்களும் இப்படி ஒரு சந்தோஷத்தை என்னைக்காவது அனுபவிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆட்டம் என்ன, பாட்டம் என்ன, இனிப்பு விநியோகம் என்ன, ஒவ்வொரு வீடும் கல்யாணம் நடக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்ப அங்க போய் பார்த்தா நல்ல செய்தி நாளைக்கு வரும்னு அண்ணாமலை சொன்னாரு. சொன்னபடியே மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் விவசாயிகளோட போய் பார்த்தாரு. பார்த்த மறுநாளே டங்ஸ்டன் சுரங்கத்தை ஏல விடுறத வாபஸ் வாங்கிருச்சு மத்திய அரசு. அத்தனை அரசியல் கட்சிகளும் அதுக்கு நாங்க தான் காரணம் அப்படின்னு உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ தப்பிச்சு பழைச்சோம் அப்படின்னு மக்கள் சந்தோஷத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து அரிட்டாப்பட்டியும் அதை சுத்தி இருக்கிற கிராமங்களும் தப்பி இருக்கு. மத்திய அரசின் இந்த முடிவின் மூலமா எவ்வளவு ஒரு அரிய விஷயங்கள், தமிழர் பண்பாடு எல்லாமே காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதே மாதிரி இது வந்து இப்போ நாட்டார் வழக்குகள் இருக்கக்கூடிய திருவிழாக்கள், இஸ்லாமியர்கள் நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி இந்த மம்மலை தற்காலையும் இரட்டைக்கல் அவுளியா தற்காலையும் அவங்க ஊர்ல நடக்கக்கூடிய முதல் குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய முதல் மொட்டை போடுதல் திருவிழா வந்து இஸ்லாமியர்கள் அந்த 2 தற்கால தான் பண்றாங்க. அதே மாதிரி அந்த ஊர்ல நடக்கக்கூடிய கந்தூரி விழாக்கள் வந்து எல்லா சமூக மக்களும் அந்த கந்தூரி திருவிழால அவங்களுடைய காணிக்கையா ஆடை கொடுத்து கடா கொடுத்து வந்து விருந்து வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான திருவிழாக்கள். இப்படி எல்லா திருவிழாக்களும் இந்த பகுதியில் நடக்குது. இந்த பகுதியை தான் இந்த வரலாற்று ரீதியான பண்பாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த பல ஆய்வுகள் பண்ணலாம். மானுடவியல் ரீதியா பல ஆய்வுகள் பண்ணலாம். ஏன் வந்து மலைக்கோயில்ல இருக்கக்கூடிய அந்த 3 கை மண்ணை வந்து போடுறாங்க? ஏன்னா அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா பெருங்கற்கால சின்னங்கள் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொன்னேன். அந்த பெருங்கற்கால சின்னங்கள்லயும் பாத்தீங்கன்னா சுத்தி வந்து 3 கல்லா வச்சுட்டு போவாங்க. ஏன் அந்த 3 வைக்கிறாங்க? இப்படி மானுடவியல் ரீதியா ஆய்வு பண்ணலாம். அதே மாதிரி இந்த களரி திருவிழாவை ஒரு மானுடவியல் ரீதியா ஆய்வு பண்ணி பல செய்திகளை பண்பாட்டு ரீதியா கொண்டு வரலாம். அப்படி ஒரு பண்பாட்டு ரீதியான முக்கியமான இடங்கள் தான் இந்த 5000 ஏக்கருக்குள்ள போக போறது. இப்ப இந்த 5000 ஏக்கர்ல இவங்களை நாளைக்கு காலி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க கையோடு அவங்க என்ன பண்ணணும்னா அவங்க ஐயனாரையும் பெரிய ஐயனையும், அவங்க சின்ன ஐயனையும், அவங்க அழகிய அம்மனையும், இளமநாயகி அம்மனையும், கரிஞ்ச மலையனையும் தூக்கிட்டு தான் போக வேண்டிய நிலைமையில இருக்குது. பெரிய பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள்கிட்ட போய் இந்த மலையில என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒவ்வொரு மலையும் காமிச்சு இங்கே டங்ஸ்டன் இருக்குது, இந்த இடத்துல உங்களுக்கு தங்கம் கிடைக்குது, இந்த இடத்துல லைம் ஸ்டோன் இருக்குது, இந்த இடத்துல கிராவல் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதே நீங்க போய் எங்க மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த மலையில என்ன கேட்டால் இந்த மலையில ஐயனார் இருக்காரு, இந்த மலையில முனிய இருக்கான், இந்த மலையில கருப்பே இருக்காங்க. ஸோ அதுதான் 2 பேருக்கும் உள்ள பார்வை வேறுபாடு. ஏன்னா இந்த மலை அவங்களுக்கு கிட்டத்தட்ட 3000-4000 வருஷமா இருந்து வாழ்ந்ததற்கான வாழ்வாதாரத்தை கொடுத்தது. இந்த மலையில பெய்யக்கூடிய மழை நீர் தான் வந்து கண்மாய்க்கு வருது. அதை வச்சுதான் விவசாயம் பண்றோம், இதை வச்சுதான் நாங்கள் ஆடு மாடு வளர்க்குறோம் அப்படின்ற அடிப்படையில் இந்த ஒட்டுமொத்த மலையுமே அவங்க என்ன பார்ப்போம், சாமியா தான் பார்ப்பாங்க. அவங்க மலையில இருக்க எந்த சாமிக்கும் உருவம் இருக்காங்க, அந்த மலையே அவங்களுக்கு சாமி தான். மலைச்சாமி நிறைய இருக்கும். அது பேரிலே பார்த்தீங்கன்னா பல பேருக்கு மலைச்சாமி வச்சிருப்பாங்க. அந்த மலையில கூடிய சாமிகள் பேரை வந்து ஊருக்கு வச்சிருப்பாங்க. இப்படி ஏன்னா அந்த மலையில வந்து சாமி, அந்த மலை முழுக்க சாமி இருக்கிறதுனால, அந்த மலையே சாமியா இருக்கிறதுனால அந்த மலை மேல யாரும் செருப்பு போட்டு போக மாட்டாங்க. அந்த இருளுக்கு அம்மாக்கரையில் யாரும் செருப்பு போட்டு போக மாட்டாங்க. அப்படி சாமியா நினைக்கக்கூடிய அந்த மலையில யார் கை வச்சாலும் அவங்க வந்து நல்லா இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து வீழ்வாங்கன்னு இந்த மக்கள்கிட்ட நம்பிக்கை இருக்கு. அது வரலாற்றில் நடந்திருக்கு. அது இந்த வரலாறு வந்து மறுபடியும் நடக்கும் அப்படின்றத அந்த மக்கள் நம்புறாங்க. இந்த பெண்கள் கும்மி ஆடுறது, ஆண்கள் கும்மி ஆடுறது, முளைப்பாரி எடுத்துட்டு போறது, அப்புறம் அந்த பூக்குழிக்கான இதெல்லாம் வைக்கிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இளமநாயகி அம்மன் கோயிலினுடைய திருவிழா. நல்லா துதிசொல் பார்க்கின ஜின்னாலில்லி உன்ன பகை நற்ற மீளால் கும்மி பாட்டுரைக்க தன்னே நனநாதீனம் தன்னே நனநாதீனம் தன்னே நனநாதீனம் தன்னானே. இந்த இளமநாயகி அம்மன் கோயில் திருவிழா வந்து ஊர்ல இருக்கிற எல்லா சமூகத்தினரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய திருவிழா. சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் இந்த திருவிழா வந்து ஒரு முக்கியமான திருவிழாவை கருதி நிறைய பேர் வந்து இதில் பங்கெடுப்பாங்க. பொதுவாக வந்து கும்மி பாடுறது அப்படிங்கிறது பெண்கள் வந்து கும்மி பாடுறதா இருக்கும். அரிட்டாப்பட்டியில் சிறப்பு இந்த திருவிழாவில் என்ன அப்படின்னா ஆண்கள் கும்மி பாடுதல், கும்மி பாடி ஆடுறது வந்து இந்த கோயில் திருவிழா, இளமநாயகி அம்மன் கோயில் திருவிழாவோட ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. அது ஒரு பண்பாட்டு ரீதியாகவும் முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது. அரிட்டாப்பட்டியில் இருக்கக்கூடிய
குடைவரை சிவன் கோயில் வந்து ரொம்ப பழமையானது. அது வந்து 7ஆம் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்றாங்க. அதாவது 1300 வருடங்கள் பழமையானது. நமக்கு 3000 ஆண்டுகள் பழமையான பெருங்கற்கால சின்னங்களும், அதைக்கு அடுத்து 2000 வருடம் பழமையான தமிழ் கல்வெட்டுகளும் சமணர் படுகையிலும் இருக்குது. அதே மாதிரி 1300 வருடம், அதற்கு அடுத்தபடியாக 1300 வருடம் பழமையான முற்கால பாண்டியர்களுடைய காலகட்டத்தைச் சேர்ந்த இந்த சிவன் கோயில் நமக்கு குடைவரை அமைப்புல கிடைக்குது. அதுல பாத்தீங்கன்னா கருவறைக்குள்ள வந்து லிங்க வடிவுல சிவன் இருக்கிறாங்க. வெளியே வந்து நமக்கு விநாயகரும் லகுலீஸ்வர் சிற்பமும் இருக்குது. லகுலீஸ்வர் சிற்பம் வந்து ரொம்ப அரிதாக தமிழ்நாட்டில் வந்து காணப்படக்கூடிய சிற்பங்கள்ல ஒன்று. லகுலீஸ்வர் என்பவர் பாசுபத சைவ மதத்தை தோற்றுவித்தவர். அவருடைய காலம் வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டுன்னு வந்து வரையறுக்கிறாங்க வரலாற்று ஆய்வாளர்கள். அரிட்டாப்பட்டி கலிஞ்சமலையின் வடக்கு முனையில் அமைந்திருக்கிற ரெட்டைக்கல் அவுலியா தர்கா வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது அந்த பகுதிகளில். அதோட அங்க மம்மலை தர்காவும் இருக்குது. இந்த 2 தர்காக்களும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த தர்காக்கள். ஏறக்குறைய 200 வருடங்கள் பழமையான தர்கா அது. எல்லா சமூக மக்களும் பங்கேற்கிற கந்தூரி திருவிழாக்கள் வந்து இந்த 2 தர்காக்களையும் நடக்குது. மம்மலை தர்காவிலையும் இந்த ரெட்டைக்கல் அவுலியா தர்காலையும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், இந்த பகுதியை சுத்தி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து தங்கள் குழந்தைகளுக்கு போடக்கூடிய முதல் மொட்டையை வந்து இந்த தர்காக்களில் வந்து நிறைவேற்றுவது அப்படிங்கிறது, எல்லா மக்களுக்கும் விருந்து சமைப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப சிறப்பான திருவிழாவா தொன்று தொட்டு நடந்து வந்துட்டு இருக்குது. அரிட்டாப்பட்டி மலையினுடைய அந்த மேற்கு பகுதியில், கலிஞ்சமலையினுடைய மேற்கு பகுதியில் ஒரு கிலோமீட்டர்ல வந்து நமக்கு கூலானிப்பட்டிங்கிற ஊர் இருக்கு. முற்கால பாண்டிய காலத்தை சேர்ந்த ஒரு தவ்வையினுடைய சிலையும் கொற்றவினுடைய சிலையும் கண்டறியப்பட்டிருக்குது. அதுவும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1300 வருடம் பழமையானது. அந்த கோயில் வந்து கன்னிமார் கோயிலாக இன்றைக்கு வழிபடப்படுது. கலிஞ்சமலையான் சாமி ஆடுவாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, வந்து யாராவது படையெடுத்து இந்த ஊருக்கு வந்து படையெடுத்து ஆடு மாடுகளை பிடிக்க வந்தாலோ அல்லது மக்களை துன்புறுத்த வந்தாலோ அதை வந்து எச்சரிப்பதற்காக அங்க ஒருத்தர் வந்து மேலே ஏறி முரசறைவார். அதில் வந்து வெள்ளைக்காரங்க படையெடுத்து வரும்போது இந்த தலித் மக்கள் ஒருத்தவங்க வந்து மலையில் ஏறி நின்று, அதாவது அந்த டமரா அடிப்போன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டமரா அடிப்பாங்க. அடிக்கும் போது வரும்போது இவங்க மலைக்குள்ள போய் பதுங்கிக்கிறது, திருப்பி அவங்க போனதுக்கப்புறம் வெளியில் வர்றது. அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஏணியை மாதிரி யூஸ் பண்ணி ஏறியிருக்காங்க. அவங்க வரும்போது அந்த ஏணியை வந்து தட்டி விட்டு போயிட்டாங்க. அதனால அந்த அவங்க மேலேயே இருந்து அந்த டமரா அடிச்சவங்க வந்து அப்படியே இருந்து இந்த கழிஞ்சு இறந்து போயிட்டாங்க. அதனால அவங்கள வழிபடுற மாதிரி கலிஞ்சமலை சுவாமின்னு சொல்லி இதை வழிபட்டுக்கிட்டு வராங்க. இது எந்த மாசம் இதுக்கு வந்து, அதாவது இந்த மாசம் ஆவணி மாசம் தான் இந்த மாதிரி, அதாவது குளங்கள்ல வந்து கிளறி விழா அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க. அதுல எல்லா குளமும் ஒன்று சேர்ந்து தலைக்கட்டுன்னு இருப்பாங்க. அது எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து நடத்துறது தான். அலர்கோயில் போயிட்டு வந்து இந்த இடத்துல தான் வந்து அசம்பிள் ஆவாங்க. இந்த சாமி வந்து இந்த ஊருக்கே ஒரு காவலர். இந்த சாமி வெளியில் பசங்க ஒரு நல்லது கெட்டது ஏதாவது நடக்கணும், எங்களுக்கு நீ தான் எல்லாமே, எங்களுக்கு தெய்வம் வேண்டிக்கிட்டு நாங்கள் மணி அடித்து போடுறோம், எங்களை வந்து காப்பாற்று அப்படின்னு ஏதாவது நேர்த்திக்கடன் வேண்டுதல் வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி மணியெல்லாம் இங்கே அடித்து போட்டு இந்த சாமி நம்ம கேட்டதை நமக்கு கொடுக்க நிறைவேற்றக்கூடிய சாமி ஒரு சக்தி இதுக்கு இருக்குது. டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து திரும்ப பெற்றிருக்கிறது உண்மையிலேயே வந்து மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் எல்லோரும் வரவேற்கிறோம். இது வந்து போராடிய மக்களுக்கு கிடைத்த வெற்றி, போராட்டத்தில் பங்கெடுத்த அத்தனை மக்கள் இயக்கங்களுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கிறோம். இது வெற்றி செய்தியோடு சில கோரிக்கைகளை வந்து நாம் தமிழ்நாடு அரசுக்கும் இந்திய அரசுக்கும் முன்வைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா டங்ஸ்டன் கனிமம் அப்படின்னு இருக்கிற அந்த கனிமத்தினுடைய உலக சந்தை தேவைக்கேற்ப பல்வேறு இடங்களில் டங்ஸ்டன் கனிமங்கள் வந்து பல்வேறு இடங்களில் மறுபடியும் சுரங்கம் அமைக்கிற பணிகளில் மேற்கொள்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் டங்ஸ்டன் கனிமம் கிடைக்கக்கூடிய பகுதியாக மதுரை மாவட்டம் மேலூர் பகுதி மட்டும்தான் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே டங்ஸ்டன் கனிமம் கிடைப்பது வந்து மேலூர் பகுதி மட்டும்தான் இருக்குது. நாளை வரக்கூடிய அரசுகள், எதிர்காலத்தில் வரக்கூடிய அரசுகள் மறுபடியும் இந்த பகுதியில் டங்ஸ்டன் கனிமம் எடுக்காமல் இருப்பதற்கு சில கோரிக்கைகளை நாம் வந்து அரசுக்கு முன்வைக்கிறோம். அதன் அடிப்படையில் முதல் விஷயம், இனி எதிர்காலத்தில் இதே மாதிரி டங்ஸ்டன் கனிமம் சுரங்கம் அமைக்கிறதுக்கு மேலூர் பகுதியை தேர்ந்தெடுக்கக்கூடாது என்கிற முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை, வேற எந்த தமிழ்நாடு அரசோ இல்லை இந்திய அரசினுடைய புவியியல் ஆய்வு நிறுவனங்கள் கனிமம் ஆய்வு செய்வதற்காக இந்த வரலாற்று மற்றும் சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த மேலூர் பகுதியில் இந்த மாதிரியான ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடாது. கொடிமலை, கிடாரிமலை, சோமகிரி மலைன்னு பல்வேறு மலைகள் இருக்கு. இந்த மலைகளும் பல்லுயிரிய மரபுத்தலமாக அறிவிக்கப்பட வேண்டும். மதுரை மாவட்டம் ஒரு உலக பாரம்பரிய மண்டலமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளை நான் இந்த அரசுகளுக்கு முன்வைக்கிறோம். எங்களுக்கு தெற்கும் தெரியாது, திசையும் தெரியாது. ஆனா டங்ஸ்டன் வந்ததுலேருந்து நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை எங்கள் முன்னோர் சேர்த்து வச்ச பொருளாதாரமோ போயிருமோ, நாங்கள் இந்த ஊரை விட்டு போயிருமோன்னு நினைச்சோம்.
இன்னைக்கு பிரதமர் ஐயா மோடிக்கு முதல் நன்றி, ரெண்டாவது தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்க இப்ப ஸ்டாலின் ஐயாவுக்கு நன்றி. எங்களுக்கு வாழ்நாள் பூரா எங்க புள்ளவட்டி வரைக்கும் இனிமே இந்த சுரங்கத்திட்டம் வரான்னு சொன்னதுலேருந்து எங்க ஊர்ல 2 பிறவில 7 பிறவியில் எடுத்திருக்கோம். இந்த 7 பிறவி எங்க எத்தனை தலைமுறை வந்தாலும் கொண்டாடிக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு இது பெரிய நன்றிங்கய்யா, வணக்கம் ஐயா.